ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் பிளாக் கேட் யூடியூப் சேனல். இன்றைக்கி சேல் வீடியோ கொடுத்துருக்குறேன். சேல் வீடியோவில் நாணயங்கள் கொடுத்துருக்குறேன். வாங்க என்னென்ன நாணயம் கொடுத்துருக்கேன்றதை பார்ப்போம். 50 பைசா 50 பைசாவில் ஸ்கார்ஸ் வெரைட்டி 50 பைசாவில் ஸ்கார்ஸ் வெரைட்டியில் செட்டு கொடுத்துருக்குறேன். 50 பைசாவில் எஃப்எஸ்எஸில் ஒரு செட்டு. வருஷம் 1988 1988 ஹைதராபாத் மின்ட்டு. 1990 ஹைதராபாத் மின்ட்டு. 1993 1993 நொய்டா மின்ட்டு. 1993 நொய்டா மின்ட்டு. 1994 ஹைதராபாத் மின்ட்டு. 94 ஹைதராபாத் மின்ட்டு. 1997 ஹைதராபாத் மின்ட்டு. 1998 ஹைதராபாத் மின்ட்டு. 2000 ஹைதராபாத் மின்ட்டு. 2001 ஹைதராபாத் மின்ட்டு. 2007 நொய்டா மின்ட்டு. அப்படியே டோட்டலாக இது ஒரு செட்டாக அப்படியே கொடுத்துருக்குறேன். மொத்தம் 9 நாணயங்கள் வரும். இதில் மொத்தம் 9 நாணயங்கள் அப்படியே ஒரு செட்டாக கொடுத்துருக்குறேன். இது ஸ்கார்ஸ் வெரைட்டி, நீங்கள் புக்கில் செக் பண்ணிக்கலாம். இது ஸ்கார்ஸ் வெரைட்டியில் உள்ளதை அப்படியே 9 நாணயத்தை அப்படியே ஒரு செட்டாக கொடுத்துருக்குறேன். இது ஒரு செட்டினுடைய விலை 380 ரூபா வரும். ஒரு செட்டோட விலை 380 ரூபா வரும். காப்பர் நிக்கல் 50 பைசாவில் காப்பர் நிக்கலில் ஒரு செட்டு ஒன்று கொடுத்துருக்குறேன். வருடம் 1972 கல்கட்டா மின்ட். 1972 கல்கட்டா மின்ட். 1973 கல்கட்டா மின்ட். 1975 ஹைதராபாத் மின்ட். 1976 ஹைதராபாத் மின்ட். 1977 ஹைதராபாத் மின்ட்டு. 1978 கல்கட்டா மின்ட்டு. 1980 கல்கட்டா மின்ட்டு. இதில் மொத்தம் 7 நாணயங்கள் கொடுத்துருக்குறேன். 7 நாணயங்கள் சேர்த்து ஒரு செட்டாக அப்படியே கொடுத்துருக்குறேன். இது ஒரு செட்டினுடைய விலை 900 ரூபா வரும். ஒரு செட்டோட விலை 900 ரூபா வரும். காப்பர் நிக்கலில் ஃப்ளவர் டிசைனில் ஒரு 5 நாணயங்கள் கொடுத்துருக்கேன். இது ஒரு செட்டாக கொடுத்துருக்குறேன். இதுவும் ஸ்கார்ஸ் வெரைட்டி தான் எல்லாம். 1984 ஹைதராபாத் மின்ட்டு. 1984 ஹைதராபாத் மின்ட்டு. 1985 ஹைதராபாத் மின்ட்டு. 1986 கல்கட்டா மின்ட்டு கொடுத்துருக்குறேன். 1987 ஹைதராபாத் மின்ட்டு. 1988 ஹைதராபாத் மின்ட். இது அப்படியே 5 நாணயமும் ஒரு செட்டாக கொடுத்துருக்குறேன். இது ஒரு செட்டினுடைய விலை 460 ரூபா வரும். ஒரு செட்டோட விலை 460 ரூபா வரும். 50 பைசாவில் எல்லாமே இதெல்லாம் ஸ்கார்ஸ் வெரைட்டி. நீங்கள் புக்கில் செக் பண்ணலாம். ரேட்டையும் வெளியில் நீங்கள் செக் பண்ணிக்கங்க. வெளியில் ரேட்டை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா இன்றைக்கி இதெல்லாம் ஸ்கார்ஸ் வெரைட்டிலாம் இன்றைக்கி ரேட்டு ஏறி இருக்குது. நீங்கள் செக் பண்ணிவிட்டு கூட என்கிட்ட வாங்கிக்கலாம். வெள்ளி நாணயத்தில் ஒரு 3 நாணயம் கொடுத்துருக்குறேன். 10 ரூபாவில் 25th இண்டிபெண்டன்ஸ். 10 ரூபாவில் 25th இண்டிபெண்டன்ஸ் வெள்ளி நாணயம் ஒன்று கொடுத்துருக்குறேன். இது நாணயத்திலேயே பெரிய நாணயம். இதில் ஒரு நாணயம் கொடுத்துருக்குறேன். இது ஒரு நாணயம் கொடுத்துருக்குறேன். நாணயம் கண்டிஷன் நல்லா இருக்குது.
இதில் ஒரு நாணயம் கொடுத்துருக்குறேன். ஒரு நாணயத்தினுடைய விலை 1900 ரூபான்ற ரேட்டில் கொடுத்துருக்குறேன். ஒரு நாணயத்தினுடைய விலை 1900 ரூபான்ற ரேட்டில் கொடுத்துருக்குறேன். 1 ரூபியில் எட்வர்ட் 7ல் 2 நாணயம் கொடுத்துருக்குறேன். நாணயம் ரெண்டுமே கண்டிஷனாக இருக்கும். வருஷம் 1903 எட்வர்டு. இது ஃபுல் சில்வர். எட்வர்டு வந்து ஃபுல் சில்வர் நாணயம். 1 ரூபியில் 1903 ஒன்று கொடுத்துருக்குறேன். எட்வர்ட் வந்து 7 வந்து உங்களுக்கு ஃபுல் சில்வர். இது வருஷம் 1906. இது வருஷம் 1906. நாணயம் நல்ல கண்டிஷனில் இருக்கும். இது ஃபுல் சில்வர், ஃபுல் வெள்ளி. இது முழு வெள்ளி நாணயம். இதில் 2 நாணயம் கொடுத்துருக்குறேன். இது ஒரு நாணயத்தினுடைய விலை 2000 ரூபான்ற ரேட்டில் கொடுத்துருக்குறேன். ஒரு நாணயத்தினுடைய விலை 2000 ரூபான்ற ரேட்டில் கொடுத்துருக்கேன். கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இது நல்ல ஃபுல் கண்டிஷனில் இருக்குது. இது 50 பைசா. 50 பைசாவில் தந்தி மார்ச். 50 பைசாவில் தந்தி மார்ச் கல்கட்டா மின்ட்டில் ஒன்று கொடுத்துருக்கேன். இது ரேர் வெரைட்டி. இது கல்கட்டா மின்ட்டில் கொடுத்துருக்குறேன். இதுவும் நாணயம் கண்டிஷன் நல்லாயிருக்கும். இது கல்கட்டா மின்ட். இதில் ஒரு நாணயம் கொடுத்துருக்குறேன். இது ஒரு நாணயத்தினுடைய விலை 200 ரூபான்ற ரேட்டில் கொடுத்துருக்குறேன். ஒரு நாணயத்தினுடைய விலை 200 ரூபான்ற ரேட்டில் கொடுத்துருக்குறேன். லாலா லஜபத் ராய் 10 ரூபா நாணயம். லாலா லஜபத் ராய். இதில் கல்கட்டா மின்ட்டில் ஒன்று கொடுத்துருக்குறேன். இது நாணயம் இப்போ ரேர் நாணயம். அது அன்லிஸ்டடில் இருந்தது. இப்போ புக்கில் கொண்டு வந்துருக்குறாங்க, லிஸ்டடில் கொண்டு வந்துருக்குறாங்க. இது நாணயம் கிடைக்கிறதே ரொம்ப ரேராக இருக்குது. கல்கட்டா மின்ட்டு வந்து ரேராக தான் கிடைக்கிது. இதில் ஒரு நாணயம் கொடுத்துருக்குறேன். இது ஃபுல் கண்டிஷனில் இருக்குது. நல்ல கண்டிஷன், ஃபுல் கண்டிஷனில் உள்ள நாணயம். அது நல்ல யூஎன்சி கண்டிஷனில் இருக்குது. இது நாணயம் யூஎன்சி கண்டிஷனில் இருக்குது. இது ஒரு நாணயத்தினுடைய விலை 1200 ரூபான்ற ரேட்டில் கொடுத்துருக்குறேன். நம்ம ஏற்கனவே இது போல் 3 நாணயம் கொடுத்துருக்குறோம். யூஎன்சியில் கொடுத்துருக்குறேன். நாணயம் நல்ல கண்டிஷனில் இருக்குது. இது ஒரு நாணயத்தினுடைய விலை 1200 ரூபா வரும். 1 ரூபா ஸ்மால் ஃபார்மர். 1 ரூபாவில் ஸ்மால் ஃபார்மரில் ஒரு நாணயம் கொடுத்துருக்குறேன். இது கண்டிஷன் எக்ஸ்எஃப் கண்டிஷனில் இருக்குது. ஸ்மால் ஃபார்மர் எக்ஸ்எஃப் கண்டிஷனில் இருக்குது. நாணயம் எக்ஸ்எஃப் கண்டிஷனு. இதில் ஒரு நாணயம் கொடுத்துருக்குறேன். கல்கட்டா மின்ட்டில் கொடுத்துருக்குறேன். கல்கட்டா மின்ட் ரேர் நாணயம் ஸ்மால் ஃபார்மரில். இதில் ஒரு நாணயம் கொடுத்துருக்குறேன். கல்கட்டா மின்ட்டில் ஒரு நாணயம் கொடுத்துருக்கேன். இது ஒரு நாணயத்தினுடைய விலை 650 ரூபான்ற ரேட்டில் கொடுத்துருக்குறேன். ஒரு நாணயத்தினுடைய விலை 650 ரூபான்ற ரேட்டில் கொடுத்துருக்குறேன். 5 ரூபாவில் பகத்சிங் எஃப்எஸ்எஸ். 5 ரூபாவில் பகத்சிங் எஃப்எஸ்எஸில் எட்ஜ் வெரைட்டியில் கொடுத்துருக்குறேன். எட்ஜ் வெரைட்டி. இது பிளைன் எட்ஜ். இதில் எல்லாமே செக்யூரிட்டி எட்ஜ் தான் வரும். பிளைன் எட்ஜில் கொடுத்துருக்குறேன். இது பிளைன் எட்ஜில் கொடுத்துருக்குறேன். இதில் 2 நாணயம் கொடுத்துருக்குறேன். ரெண்டுமே பிளைன் எட்ஜ் தான் கொடுத்துருக்குறேன். ரெண்டுமே பிளைன் எட்ஜ் தான் இருக்கும். இதில் செக்யூரிட்டி எட்ஜ் வரும். பிளைன் எட்ஜில் கொடுத்துருக்குறேன். பிளெயின் எட்ஜில் கொடுத்துருக்குறேன். இதில் 2 நாணயம் கொடுத்துருக்குறேன். இது ஒரு நாணயத்தினுடைய விலை 200 ரூபான்ற ரேட்டில் கொடுத்துருக்குறேன். ஒரு நாணயத்தினுடைய விலை 200 ரூபான்ற ரேட்டில் கொடுத்துருக்குறேன்.
50 பைசா 50 பைசாவில் எஃப்எஸ்எஸ் 50 பைசாவில் எஃப்எஸ்எஸில் 1997 ஹைதராபாத் மின்ட்டு தனியாக வேணுன்றவங்க இதில் வாங்கிக்கலாம். 1997 ஹைதராபாத் மின்ட்டில் கொடுத்துருக்குறேன். இது தனியாக வேணுன்றவங்க சிங்கிள் பீஸ் வேணுன்றவங்க இதில் வாங்கிக்கலாம். இது ஒரு நாணயத்தினுடைய விலை 200 ரூபான்ற ரேட்டில் கொடுத்துருக்குறேன். இது ஒரு நாணயத்தினுடைய விலை 200 ரூபான்ற ரேட்டில் கொடுத்துருக்கேன். எல்லாமே கண்டிஷனான நாணயம். 1997 ஹைதராபாத் மின்ட்டு. இதில் மொத்தம் 10 நாணயங்கள் இருக்குது. இதில் 10 நாணயங்கள் கொடுத்துருக்குறேன். ஒரு நாணயத்தினுடைய விலை 200 ரூபான்ற ரேட்டில் கொடுத்துருக்குறேன். 50 பைசா காப்பர் நிக்கலில் 1985. இது கொரியாவில் அச்சடிக்கப்பட்ட நாணயம். இது ஃபாரின் மின்டட். இது டியாகோன்னு சொல்லுவாங்க இதுக்கு. இது கொரியாவிலேருந்து நமக்கு அச்சடித்து வந்திருக்கு இந்தியாவுக்கு. இது நாணயம் எல்லாமே கண்டிஷனாக இருக்கும். எல்லாமே இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாகவே 1985 டியாகோ தான். கொரியாவில் அச்சடிக்கப்பட்ட நாணயம். இது ஒரு நாணயத்தினுடைய விலை 3 ரூபா 50 பைசான்ற ரேட்டில் கொடுத்துருக்கேன். இது ஒரு நாணயத்தினுடைய விலை 3 ரூபா 50 பைசான்ற ரேட்டில் கொடுத்துருக்குறேன். இதில் மொத்தம் 30 நாணயம் இருக்குது. 30 நாணயம் இருக்குது. நாணயம் கண்டிஷன் பார்த்துங்க. 30 நாணயம் இருக்குது. ஒரு நாணயத்தினுடைய விலை 3 ரூபா 50 பைசான்ற ரேட்டில் கொடுத்துருக்குறேன். நாணயங்கள் தேவைப்படுறவங்க கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம். 50 பைசா ஸ்கேர்ஸ் வெரைட்டியில் தனியாக கொடுத்துருக்குறேன். செட்டாக கொடுத்துருக்குறேன். தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். கால் பண்ணி புக் பண்ணிக்கிங்க. இதெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.